கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். அன்பானவர்களே, இந்த நாள் மிக முக்கியமான ஒரு நாள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்விலே நடைபெற்ற ஒரு நிகழ்வை இந்த நாளிலே நாம் சிந்திக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த நாளை நாமும் அனுசரிக்கும்படி இவ்விடத்திலே நாம் கூடியிருக்கிறோம். இந்த நாள் குருத்தோலை ஞாயிறு அல்லது வெற்றி பவனி என்று சொல்லி நாம் இந்த நாளை பற்றி அனுசரிக்க இருக்கிறோம். இந்த குருத்தோலை பவனியை நாம் எப்படி அனுசரிக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். பாரம்பரியமாய் செய்வதனால் இதை நான் செய்கிறேன் என்று நாம் செய்கிறோமா, அல்லது இஸ்ரவேல் மக்கள் என்ன மனநிலையோடு அந்த பவனியை மேற்கொண்டார்கள், நடத்தினார்கள் என்பதை யோசித்திருக்கிறோமா? அல்லது குருத்தோலையினுடைய அடையாளம்தான் என்ன? இன்று நாம் அந்த குருத்தோலை பவனி செல்வதனுடைய நோக்கம் என்ன? இதை குறித்து தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆகவே இந்த நாளுக்குரிய தலைப்பு வெற்றி பவனி அல்லது குருத்தோலை ஞாயிறு. அதற்கு நான் ஆதாரமாக எடுத்திருக்கிற வேத பகுதி மத்தேயு நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் உள்ள பகுதியைத்தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்கப் போகிறோம். தபசு காலத்திலே மக்கள் தங்களை ஒருத்து ஆண்டவரிலே துளிர் விடக்கூடிய அல்லது பசுமையாய் விளங்கக்கூடிய ஒரு காலம். இந்த காலத்திலே குருத்தோலை பவனி என்பது மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக நாம் பார்க்கிறோம். குருத்தோலை என்பது வெற்றி பவனி என்று சொல்லி நமது வேதாகமத்திலே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அது 4 நற்செய்தி நூல்களிலும் இந்த பவனியை குறித்ததான நிகழ்வு சுட்டி காட்டப்படுகிறது. மத்தேயு 21ஆம் அதிகாரம், மார்க்கு 11ஆம் அதிகாரம், லூக்கா 19ஆம் அதிகாரம், யோவான் 12ஆம் அதிகாரம் ஆகிய 4 நற்செய்தி நூல்களிலும் இந்த பவனியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பவனியிலே நாம் செல்வதற்கு முன்பாக இந்த பவனிக்கு முன் உள்ள வரலாறை பற்றி சற்று அறிந்து கொள்வது நலமாக இருக்கும். ஏனென்றால் இந்த பவனி நடப்பதனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இதற்கு முன் உள்ள வரலாற்றின் நிகழ்வுகளை நாம் தெரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் விடுவித்து அவர்களை பாலைவனத்தின் வழியாக, வனாந்தரத்தின் வழியாக அவர்களை வழிநடத்தி வருகிறார். செங்கடலை கடந்து அதற்கு பின்பாக அவர்கள் கானான் தேசத்திலே குடியமர்த்த பண்ணுகிறார். அங்கு அவர்களை பராமரிக்கவும் செய்கிறார். அந்த மக்களை ஆண்டவர் நியாயாதிபதிகள் மூலமாகவும் அதற்கு பின்பாக தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் அவர்களை வழிநடத்துகிறார். தீர்க்கதரிசிகள் வழிநடத்துகின்ற பொழுது ஜனங்கள் எங்களை வழிநடத்துவதற்கு, எங்களை ஆளுவதற்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அந்தபடியே ராஜாக்களின் காலம் சவுல், தாவீது, சாலமோன் என அரசர்கள் இஸ்ரவேல் மக்களை ஆண்டு வருகிறார்கள். அந்த நேரத்தில் தான், சாலமோனுடைய காலத்தில் தான் இஸ்ரவேல் தேசம் 2ஆக பிளவுபடுகிறது. 2ஆக பிளவுபட்ட பின்பாக மக்கள் செல்வ செழிப்பாக, தெற்கு திசை மக்கள் செல்வ செழிப்பாக இருக்கிறார்கள். அப்படி செல்வ செழிப்பாக இருக்கிறபடினால் எகிப்து தேசத்திலிருந்து தம்மை விடுதலையாக்கி வந்த ஆண்டவரை மறந்து அவர்கள் பலவிதமான விக்கிரக ஆராதனையிலே அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அதற்கு முக்கிய காரணமாக விளங்கியவர் சாலமன் ராஜா தான். ஏனென்றால் அவர் அந்நிய தெய்வத்தை வழிபடக்கூடிய பெண்களை மறுமணம் செய்து கொள்வது மட்டுமல்லாமல் அநேக வைப்பாட்டிகளையும் வைத்திருந்தார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். ஆகவே அவர்கள் தங்களுடைய தெய்வங்களை, தங்களுடைய விக்கிரகங்களை இங்கே அவர்கள் வணங்க ஆரம்பித்தார்கள். ஆகவே தன்னை விடுதலையாக்கி வந்த கடவுளை, யெகோவா தேவனை அவர்கள் மறந்து விக்கிரக ஆராதனைக்கு உட்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். அந்த நாட்களில் ஆண்டவர் அவர்களை தீர்க்கதரிசிகள் மூலமாக எச்சரிக்கிறார். நீங்கள் மனம் திரும்பி வராவிட்டால் அந்நிய தேசத்திற்கு அடிமைகளாக போவீர்கள், அந்நியர்கள் உங்களை ஆளுகை செய்வார்கள் என்று எச்சரிக்கிறார். ஆனாலும் அவர்கள்
அந்த எச்சரிப்பை அசட்டை பண்ணினபடினால் அவர்கள் அந்நிய தேசத்திலே அடிமைகளாக போகிறார்கள். அசிரிய படையெடுப்பு, அதற்கு பின்பாக பாபிலோனிய படையெடுப்பு, அதற்கு பின்பாக ரோம ஆட்சிக்கு கீழாக அவர்கள் அடிமைகளாக கொண்டு செல்லப்படுகிறார்கள். ரோமர் ஆட்சியிலே அது மிகவும் அவர்களை கொடுமையாக, எகிப்து தேசத்தினுடைய அடிமைத்தனத்தை விட இங்கு அவர்களுடைய ஆட்சி மிக கொடுமையாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். சீசர், ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அரசனாக சீசர் இருக்கிறார். அவர் கடவுளாக பார்க்கப்பட்டார். ஆக இப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில்தான் மீண்டும் ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நம்மை விடுதலையாக்கி நம்மை ரட்சிப்பதற்கு ஒரு கடவுள் வேண்டும், ஒரு இரட்சகர் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலத்தில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் பிதாவின் சுதன் என்றும் நான் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக வந்திருக்கிறேன் என்றும் சொல்லி அவர் என்ன செய்கிறார்? பலவிதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார். குறிப்பாக நான் சொல்ல வேண்டுமானால், யோவான் நற்செய்தி நூலிலே சொல்லப்பட்டது போல, மரித்து போன லாசருவை 3 நாட்கள் ஆன பின்பு அழுகிய நிலையில் இருந்த லாசருவை அவர் உயிரோடு கூட எழுப்புகிறார். இதை ஜனங்கள் பார்க்கிறார்கள். வாசிப்போம். யோவான் நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவர் உயிரோடே எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். ஆக பண்டிகைக்கு அங்கே எருசலேமுக்கு போக வேண்டும், அவரை பார்க்க வேண்டும், அவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி, அவர்தான் நம்மளை ரட்சிக்க வந்த இரட்சகர் என்று சொல்லி, ஏனென்றால் மரித்து போய் அழுகிய நிலையில் இருந்த லாசருவை 3 நாள் ஆனதுக்கு பின்பாக அவனை உயிரோடு எழுப்புகிறார் என்றால் அவர்தான் இந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய அரசாட்சியிலிருந்து, அந்த கொடுமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்க வந்திருக்கிற இரட்சகர் என்று சொல்லி அவரை காண்பதற்காகவும் அவரை பார்ப்பதற்காகவும் அங்கே எருசலேமுக்கு அவர்கள் போகிறார்கள். அதாவது இவர்களுடைய எண்ணம் என்னவென்று சொன்னால், இந்த ரோம சாம்ராஜ்யத்தினுடைய சீசனுடைய கைக்கு நம்மளை தப்புவித்து இவர் யூத ராஜ்யத்தை அங்கே ஸ்தாபிப்பார், அங்கே நாம் சந்தோஷமாக வாழ்வோம் என்று உலக பிரகாரமாக அல்லது மாமிச பிரகாரமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துவார் என்று சொல்லி அவர்கள் நம்பி அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நோக்கம் என்னவாக இருந்தது என்று சொன்னால், தேவ ராஜ்யத்திற்கென்று தங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக அவர் இந்த பவனியை மேற்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த காரியம் தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் விதமாக இவைகள் நடந்து முடிந்தன. இப்போது மத்தேயு 21ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம். ஏனால் ஒலிவ மலையிலிருந்து ஆண்டவர் அந்த எருசலேமுக்கு அவர் வர வேண்டும், எருசலேமுக்கு அவர் பவனியாக வர வேண்டும். ஆகவே தன்னுடைய சீடர்களில் 2 அழைத்து, சீடர்களில் 2 என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய பெயர்கள் சொல்லப்படவில்லை. 2 அழைத்து, நீங்கள் பட்டணத்திற்கு போங்க, அங்கே ஒரு கழுதையினுடைய குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது உங்களுக்கு தடை விதித்தால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அவர்களை அனுப்புகிறார். அப்படியே சீடர்களும் செல்கிறார்கள். அங்கு கழுதை கட்டியிருப்பதை பார்க்கிறார்கள். அதை அவிழ்த்த பொழுது அதனுடைய எஜமானன் கேட்ட பொழுது இது ஆண்டவருக்கு வேண்டும் என்றவுடனே அவனும் மறுப்பு சொல்லாது அனுப்புகிறான். அப்படியாக அங்கே அவர் அந்த கழுதையின் மீது ஏறி எருசலேம் வீதிகளிலே பவனி வருகிறார். இங்கே கழுதை என்ற ஒரு வார்த்தை நாம் பார்க்கிறோம். கழுதை என்பது ஏன் இங்கு கழுதை பயன்படுத்தப்பட்டது என்பதை யோசிக்க வேண்டும். அந்நாட்களிலே போருக்கு சென்று திரும்புகிற அரசர்களை குதிரைகளிலே ஏற்றி வெற்றி பவனியாக வெற்றி முழக்கங்களோடு
குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவர்கள் அரசர் வாழ்க, வெற்றி சிறந்தவர் வாழ்க என்று கோஷமிட்டு வருவார்கள். குதிரை ஒரு வெற்றியின் அடையாளமாக காணப்பட்டது. ஆனால் இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையை பயன்படுத்தியிருக்கிறார் என்றால், கழுதை என்பது அருவருக்கத்தக்க ஒன்று, மற்றவர்களால் புறக்கணிக்கக்கூடிய ஒன்று, அது சாதுவானது, அது வேகமாக எதையும் செயல்படாது என்பதை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட கழுதையை ஆண்டவர், மற்றவர்கள் புறக்கணித்தவற்றை ஆண்டவர் அவர் தெரிந்து கொண்டு அதன் மீது பவனியாக வருகிறார். வாசிப்போம். சகரியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். சகரியா இந்த நிகழ்வை முன்பே தீர்க்க தரிசனமாக அறிவித்திருக்கிறார். அவர் எப்படி வரப்போகிறார் என்பதை முன்கூட்டியே சொல்லியிருக்கிறார். நீதி உள்ளவராக வருகிறார், தாழ்மை உள்ளவராக வருகிறார், ரட்சிக்கிறவராக வருகிறார். ஆகவே இரட்சகராக வருகிறவர், தாழ்மையின் உருவமாக வருகிறவர், தாழ்மையின் வடிவமாக காண்பிக்கக்கூடிய அந்த கழுதையின் மீது அவர் ஏறி வருகிறார். ஆகவே அங்கு கழுதை பயன்படுத்தப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இப்பொழுது ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? துணிகளை வீதிகளிலே விரித்து, கைகளிலே ஓலைகளை பிடித்து கொண்டு, குருத்தோலைகளை பிடித்து கொண்டு, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அங்கே போற்றுவதை பார்க்கிறோம். அப்படியானால் குருத்தோலை எதனுடைய அடையாளமாக இருக்கிறது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். குருத்தோலை என்பது நீதியின் அடையாளமாக அது காணப்படுகிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது அது நீதியின் அடையாளமாக காணப்படுகிறது. 1 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிற பொழுது அலங்கரிப்புக்கான பொருளாகவும் காணப்படுகிறது. அதே போல் லேவியராகமும் 23ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே கூடார பண்டிகையிலும் இந்த குருத்தோலைகள் பிடிக்கப்பட்டன என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கிறோம். ஆக இது நீதியின் அடையாளமாக, அலங்கரிப்புக்கென்றும் அது பின்பாக வெற்றி சிறப்பு பண்ணுவதற்காகவும் இவைகள் பிடிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக குருத்தோலை என்பது நீதியையும் வெற்றியையும் அது காண்பிக்கக்கூடியதாக அங்கே காணப்படுகிறது. இப்பொழுது ஜனங்கள் எப்படி சொல்லி கொண்டு வருகிறார்கள்? தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவருக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரிக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஓசன்னா என்பது அது ஒரு எபிரேய சொல். அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால், எங்களை ரட்சியும் என்று சொல்லி, எங்களை விடுவித்தருளும், எங்களை காப்பாற்றும் என்று அந்த வேளையிலே இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர்கள் முழக்கங்கள் இடுகிறார்கள். லார்ட் சேவ் மீ என்று சொல்லி அவர்கள் அங்கே சத்தமிடுவதை பார்க்கிறோம், அங்கே சொல்வதை பார்க்கிறோம். இதைத்தான் சங்கீதக்காரன் 118ஆம் அதிகாரத்திலே 23 மற்றும் 24ஆம் வசனத்திலே, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களிகூற கடவோம். எது கர்த்தர் உண்டு பண்ணின நாள்? அந்த நாளில் என்ன சொல்கிறாங்க? கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே ரட்சியும், தாவீதின் குமாரனே ஓசன்னா, ஆண்டவரே ரட்சியும் என்று சொல்லி அங்கே அந்த 118ஆம் சங்கீதத்தில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆக ஜனங்களுடைய விருப்பம் என்னவாக இருக்கிறது அப்படி என்றால், இந்த நாளிலே ரோம ராஜ்யத்திலிருந்து, ரோம கொடுமையிலிருந்து, ரோம பிடியிலிருந்து எங்களை விடுவித்தருளும், அது உம்மால் கூடும். ஏனென்றால் நீர் மரித்து போனவனை உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறீர், அதிசயங்களை செய்கிறீர், அற்புதங்களை செய்கிறீர், உம்மால் மாத்திரமே எங்களை விடுதலை செய்ய முடியும் என்று சொல்லி அவர்கள் அந்த பவனியிலே அவரை அரசராக பாவித்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த பவனியிலே தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அங்கே பாடிக்கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது பரிசேயரில் ஒரு சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், ஆண்டவரை பார்த்து உம்முடைய சீடர்களை அதட்டும், அவர்கள் சொல்வது சரிதானா என்று சொல்லி அங்கே ஆண்டவரிடத்திலே கேட்கிறான்.
உம்முடைய சீடர்கள் பேசாமல் இருக்க சொல்லும் என்று சொல்லி அங்கே இயேசுவிடத்தில் சொன்ன பொழுது அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் கூப்பிடவில்லை என்றால், இவர்கள் பேசவில்லை என்றால் இந்த கல்கள் கூப்பிடும் என்று சொல்லி அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 39 மற்றும் 40 வசனங்களை வாசிக்கிற பொழுது, அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீடர்களை அதட்டும். ஏன்னு சொன்னால் அது வரைக்கும் அவர் ஒன்றும் செய்யலை. அவர் உயிர்த்தெழுந்த அந்த மரித்த லாசருவை தான் உயிரோடு எழுப்பினார். ஆனால் சீசருடைய கையிலிருந்து, அதாவது ரோம சாம்ராஜ்யத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்குவதற்கு இயேசு இன்னும் ஒன்றும் செய்யலை. அப்படி செய்யாமல் இருக்கும்போதே இவங்க என்ன செய்கிறாங்க, நீங்கள் தான் ரட்சகர், நீங்கள் தான் எங்களை ரட்சிக்க வந்தவர் என்று சொல்கிறாங்களே, இது நியாயமா என்று சொல்லி அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அதட்டும்படி சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அவர்கள் பேசாமல் இருந்தால் இந்த கல்களையே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, அங்கே ஆண்டவர் அந்த பரிசேயருக்கு சொன்னது என்னன்னா, இவங்க கூப்பிடலைன்னா இந்த கல் கூப்பிடும் என்று அங்கே சொல்வதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இப்படியாக அவர் இந்த பவனியை முடித்து எருசலேம் தேவாலயத்திற்குள் செல்கின்ற பொழுது அங்கு வித்தியாசமான ஒரு தோற்றம். அங்கே விற்பனைக்காரர்களும் காசுக்காரர்களும் இருப்பதை பார்த்து ஆண்டவர் வெகுண்டு எழுகின்றார். சவுக்கை எடுத்து அவர்களையெல்லாம் அடித்து துரத்துகிறார். இதை பார்த்த ஜனங்களுக்கு இன்னும் மிகுந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும், அது மாத்திரமல்ல ஆண்டவர் மீது நம்பிக்கையும் உண்டாயிற்று. அதற்கு பின்பாக அவர் எருசலேமை பார்த்து அவர் என்ன செய்கிறார், கண்ணீர் விடுகிறார். எருசலேமை பார்த்து எருசலேமுக்காக கண்ணீர் விடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் உலக பிரகாரமாக அல்லது மாமிச பிரகாரமாக ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி அதில் அரசனாய் வீற்றிருப்பார். அதில் நாம் அவருக்கு கீழாக சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் விடுதலையின் மக்களாய் வாழ்வோம் என்று சொல்லி அவர்கள் நம்பியிருந்தார்கள். ஆனால் அவரோ நித்திய வாழ்வுக்கு தேவராஜ்யத்தில் இந்த மக்களை கொண்டு சேர்ப்பதற்கான காரியங்களை அவர் செய்தார் என்பதை அறிய மறந்து விட்டார்கள். அறிய அவர்களுக்கு அந்த சிந்தனையோ அல்லது ஞானமோ இல்லாதிருந்தது. ஆகவே அடுத்த வாரமே அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஆண்டவரை சிலுவையிலே அறையும் என்று சொல்லி கத்துவதை நாம் பார்க்கிறோம். முதல் வாரத்திலே தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லுகிறார்கள். அடுத்த வாரத்திலே இவனை சிலுவையிலே அறையும் என்று ஒப்பு கொடுக்கிறார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். காரணம் என்ன, உலக பிரகாரமாக மாமிச பிரகாரமாக அவர்கள் சிந்தித்தார்கள். ஆனால் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை நித்தியத்திலே இவர்கள் பங்கு பெறுவதற்காக இந்த காரியத்தை மேற்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து காட்சி கொடுத்து பரலோகத்திற்கு சென்று பிதாவின் வலது பார்சத்தில் விட்டிருக்கிறார். இப்பொழுது பரிசுத்த ஆவியாக நம்மோடு இடைப்படுகிறார். ஆண்டவர் மீண்டும் இந்த உலகத்திற்கு வருவார் என்று சொல்லி அவர் சொல்லி சென்றிருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே நாம் எதற்காக இந்த பவனியை மேற்கொள்கிறோம் என்றால், அடையாளமாக ஒன்று, பாரம்பரியமாய் செய்வதனால் அல்ல. இதன் அடையாளம் என்னவென்று சொன்னால், இனி பரலோக ராஜ்யத்திலே நான் உயிர்த்தெழுந்ததற்கு பின்பாக பரலோக ராஜ்யத்திலே சிம்மாசனத்திலே வீட்டிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் என்னை ரட்சித்து மீட்டு கொண்டார். ஆகவே அவருக்கு முன்பாக நான் வெண்ணங்கி தரித்தவனாக குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு ஓசனா என்று சொல்லி நான் பாடுவேன் என்ற ஒரு அடையாளத்தை பிரதிபலிக்கும் விதமாகத்தான் இந்த நாட்களிலே நாம் பவனி சென்று கொண்டிருக்கிறோம். வாசிப்போம். வெளிப்படுத்துதல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாது. பாருங்க, ஒருவரும் எண்ணக்கூடாத அளவுக்கு ஜனம்
திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அங்கே நின்று ஆண்டவரை அவர்கள் என்ன செய்கிறார்கள்? போற்றி கொண்டிருக்கிறார்கள். இனி அவர்கள் பசி அடைவதுமில்லை, அவர்கள் துன்பம் அடைவதுமில்லை. அவர்கள் கண்ணீர் யாவையும் ஆண்டவர் துடைப்பார். அவர்கள் மீது வெயிலாயிலும் நிழலாயிலும் படுவதில்லை என்று சொல்லி அந்த வேதத்தின் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அந்த நிழலாட்டமாகத்தான் இந்த நாட்களிலே நாம் பவனி சென்று கொண்டிருக்கிறோம். எப்படி என்றால், மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு பின்பாக நித்திய வாழ்விலே அல்லது தேவனுடைய ராஜ்யத்திலே ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நான் வெண்ணங்கி தரித்தவனாக குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லி நாம் சொல்வதற்கு அடையாளமாகத்தான் இந்த நாட்களிலே பவனி சென்று கொண்டிருக்கிறோம். அப்படியானால் நாம் பவனி எதற்கு போகிறோம்? பாரம்பரியத்திற்காக அல்ல. எல்லா கிறிஸ்தவர்களும் செய்கிறார்கள், ஆகவே நான் செய்கிறேன் என்பதல்ல. என்னுடைய பெற்றோர்கள் செய்தார்கள், என்னுடைய மூதாதையர்கள் செய்தார்கள், ஆகவே நான் செய்கிறேன் என்பதல்ல. குருத்தோலைகளை நான் ஏன் பிடித்து கொள்கிறேன் என்பதை அறியாதவனாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கு அதை அறிந்து கொண்டிருக்கிறேன். கழுது ஏன் பயன்படுத்தப்பட்டது என்பதை நான் இந்த நாளிலே புரிந்து கொண்டேன். நானும் இந்த பவனியில் கலந்து கொள்வதனுடைய நோக்கம் என்னவென்றால், எதிர்காலத்திலே நான் அவருடைய தேவ ராஜ்யத்திலே பங்கு பெறுவேன் என்றும், அந்த ராஜ்யத்தின் போது அவரை போற்றி புகழ்வேன் என்றும், அந்த நம்பிக்கையின் அடையாளமாகத்தான் இந்த நாளிலே நான் செல்கிறேன் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படியாய் இந்த நாளிலே அழைக்கப்படுகிறோம். அன்பானவர்களே, பவனி செல்கின்ற ராசா, பாடி துதிப்போம் நேசா என்று சொல்லி நாம் பாடுகிறோம் அல்லவா? அப்படியே அவரை பாடுவோம், அவரை துதிப்போம், அவரை வாழ்த்துவோம், வணங்குவோம். உயிர்த்தெழுந்த பின்பாக தேவ ராஜ்யத்திலே அவரோடு நாம் பங்கு பெறக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, அருமையான வேளைக்காய் ஸ்தோத்திரம். எருசலேம் நோக்கி ஆண்டவரே நீர் பவனி சென்றீர். குருத்தோலைகளை பிடித்து கொண்டு தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி, ஆண்டவரே எங்களை இப்பொழுதே ரட்சியும் என்று சொல்லி ஜனங்கள் உம்மை நோக்கி சொன்ன வார்த்தைகளை எல்லாம் கவனித்தோம். அதற்காக உமக்கு நன்றி. அவர்கள் இந்த மாமிச பிரகாரமான யூத ராஜ்யத்தை கட்டுவீர் என்று சொல்லி விசுவாசித்தார்கள் ராஜா. ஆனால் நாங்களோ அப்படியல்ல. பரிசுத்த ஆவியின் உணர்வோடு கூட உணர்த்தப்பட்டபடினாலும் வெளிப்படுத்தப்பட்ட காரியங்கள் நிமித்தமாகவும் இனி வரக்கூடிய ராஜ்யத்திற்கு பங்கு உள்ளவர்களாய் நாங்கள் இருக்கப் போகிறோம் என்பதை உணர்ந்து இந்த பவனியிலே பங்கு பெற எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இந்த பவனியை ஆண்டவரே மிகுந்த நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் கலந்து கொண்டு யாம் தகப்பனை வருங்காலத்தை நோக்கி நாங்கள் காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற மது ஜனத்தை ஆசீர்வதியும். அவர்கள் இந்த பவனியை குறித்து இந்த ஆழமான சத்தியங்களை புரிந்து கொள்ள கர்த்தர் தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்தரலும் பலப்படுத்தியறலும் மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற கிறிஸ்துவின் வழியாக வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.